இனிய தமிழ் சொந்தங்களுக்கு பாரதி பெண்ணின் பணிவான வணக்கம். நம்ம வீட்டோட ரைட் சைடு தோட்டத்தை தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். எடுத்த உடனே வெற்றிலை கொடி இருக்கும். வெற்றிலை கொடி யாருனாலையுமே ஈஸியாக வளர்க்க முடியும். அதோட வேரை எடுத்துகிட்டு போய் மணலில் நட்டு வச்சிங்கனாலே ஈஸியாக படரும். நம்ம வீட்டில் பெருச்சாளி தொல்லை அதிகமாக இருக்குது. அது என்ன பண்ணுது, செடியை அப்படியே பிடுங்கி தலைங்கீழ போட்டுட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் கொசு தொல்லை இருக்கிறதுனால பாதி செடியை நானே ரிமூவ் பண்ணிட்டேன். பாவக்காய் கொடி இருக்குது, சின்னதாக பந்தல் போட்டு விட்டாச்சு. இந்த கொடியில் காய்ச்ச காயை தான் அன்றைக்கி நம்ம சேனலில் கூட குழம்பு வீடியோ போட்டிருந்தோம். செம்பருத்தி மரம் இருக்குது, அது நல்லா பூக்குது. மல்லி இருக்குது, ஆனால் அது பூக்கிறதே கிடையாது. உரம் வச்சாச்சு, வெயில் நல்லா படுது, ஆனால் பூக்க மாட்டேங்குது. எலுமிச்சை செடி இருக்குது, மருதாணி செடி இருக்குது. லேடிஸ்னாலே மருதாணி ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாழை மரம் இருக்குது, மொந்தை வாழை மரம். அது சமையல் பண்ணுவோம்ல, அதுதான். அது போக பச்சை வாழைப்பழத்தோட மரமும் இருக்குது. பச்சை வாழைப்பழத்தோட மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் அதோட பூவை சமைக்க முடியாது, பயங்கர கசப்பாக இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வீடை பற்றின வீடியோ தான் போட போகிறோம். இதை பார்த்திங்கன்னா ஏதோ கிராமம்னு நினைப்பீங்க, ஆனால் இது கிராமம் இல்லை, சென்னை சிட்டியில் மயிலாப்பூரில் இருக்க வீடு தான் இது. இன்னும் அமேசிங்கான விஷயம்லாம் இருக்குது.